ஸோ வணக்கம் மக்களே, ஆக்சுவலாக இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன வண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார்ஸில் எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற 125R அப்படின்ற கம்யூட்டர். ப்ராப்பராக கம்யூட்டர்னு சொல்ல முடியாது, ஸ்போர்ட்டிவ் கம்யூட்டர் கூட சொல்லலாம். ஏன்னா டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஒரு லுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு கம்யூட்டர் மாதிரியே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெக் தான். பட் இருந்தாலும் நம்ம இந்த வண்டியை கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு 30-40 கிலோமீட்டர் ஹைவேல ரைட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ரைட் பண்ணிட்டோம். ஸோ 90 கிலோமீட்டர்ஸ்ன்றது லாங் டேர்ம்க்கு எப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் 90 கிலோமீட்டர்ஸ் என்னும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி நான் ஹிமாலயன் ஓட்டுறேன். ஸோ அந்த கம்ஃபர்டபுளான பைக் ஓட்டிட்டு இந்த பைக் ஓட்டும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே தான் வந்து இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதோட ரைடிங் வீடியோ ஆல்ரெடி நான் செப்பரேட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கேயுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டிசைன் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இருக்கிறதே ரொம்ப கான்ட்ரவர்சியான இது வந்து டிசைன் தான். ஆல்ரெடி நீங்கள் இந்த ஃபேரிங்ஸ்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இவங்க ட்ரோல் பண்ணல, இது ஒரு டிசைனாக கொண்டு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டருக்கு இந்த மாதிரி டிசைன் கொண்டு வந்தது வந்து கொஞ்சம் பாராட்டத்தக்க விஷயம் தான். நம்ம பேசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ், இந்த மாதிரி ஷார்ப் அக்ரெசிவாக இருக்க மாதிரி லுக்ஸ்லாம் வந்து யார் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் போகிறாங்க, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 125cc வந்து எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இருக்காங்க அப்படின்றனா அவங்களுக்கு எல்லாமே வந்து இது வந்து கொஞ்சம் நல்ல ஆப்ஷன். ஸோ ஆக்சுவலாக சொன்ன மாதிரி இங்கே 2 DRL இருக்கட்டும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த ஹெட்லைட்ஸ் இருக்கட்டும். ஹெட்லைட்ஸ் போக இங்கே கொடுத்துருக்க ஃபேரிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஸோ நல்ல டீசென்ட் லெவல். ஸோ ரொம்ப வேர்ஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அண்ட் ஈவன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டியூவல் டோனில் இருக்கும். தட் மீன்ஸ் ரெட் அண்ட் பிளாக். இது போக பிளாக் வேரியன்ட் இருக்குது அண்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ளூ வேரியன்ட் இருக்குது. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ எங்கே வந்து ரெட் யூஸ் பண்ண நல்லா இருக்கும், எங்கே வந்து பிளாக் யூஸ் பண்ண நல்லா இருக்கும், எங்கே கிரே யூஸ் பண்ண தட் மீன்ஸ் சில்வர் டைப் யூஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பக்காவாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும் போதே வந்து ஒரு நல்ல லுக்கோட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது போக அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பேக் இங்கே ஆக்சுவலி ஆஸ் யூஷுவல் சாரி கார்டு வரும். பட் இங்கே எது இன்னும் நமக்கு இது ப்ரொவைட் பண்ணல. பட் இந்த இடத்துல கொடுத்துருக்க பிளாஸ்டிக் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இதுவுமே இன்னும் கொஞ்சம் ஏற்றிருக்கலாம். ஸோ இதுவுமே கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் இந்த போர்ஷன் வந்து நல்லா சாலிடாக இருக்குது. இந்த போர்ஷன்லாம் நல்லா சாலிடாக இருக்குது. இந்த ஒரு போர்ஷன் மட்டும் கொஞ்சம் பிளாஸ்டிக் அப்படின்றது நல்லாவே ஃபீல் பண்ண வைக்குது. மிச்சபடி எல்லாமே ஓகே தான். ஸோ சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பிளிட் சீட்ஸு. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டடாக இருக்கும். பட் இங்கே ஸ்பிளிட்டு நான் பில்லியன் வச்சு ஓட்டல. ஸோ நான் சிங்கிள் ரைடர் தான் ஓட்டினேன். ஸோ சிங்கிள் ரைடராக ஓட்டின வரைக்கும் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. பர்ஃபார்மன்ஸ்லேயுமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே மிரர்ஸ் வந்தீங்க அப்படின்னா மிரர்ஸ்மே கூட ஒரு நல்ல விசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல லாங்காக ஷார்ப்பாக கொடுத்துருக்கிறதுனால விசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவே ரவுண்டடாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருந்தது, இதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ அது போக அப்படியே டெயில் சைடு வந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்க இந்த கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஸ்டீல் தான். ஸோ டேரெக்டாக வந்து ஃப்ரேமோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் ஃப்ரேம்னு சொல்கிறது ஞாபகம் வருது. இது வந்து டைமண்ட் ஷேப்டு ஃப்ரேம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஃப்ரேம் ஆரம்பிக்கும். இங்கே போயிட்டு இப்படி வந்து இது ஃபுல்லாகவே கனெக்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல ஒரு போர்ஷன் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இன்ஜின் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்க மாதிரி தான். பட் ஒன்றும் எனக்கு அவ்வளோ பெருசாக அது ஃபீல் ஆகலை. ஸோ ஓட்டும் போது நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அது போக அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமோட வந்து கனெக்ட் ஆனது தான் இந்த டெயில் பார்ட்டு. ஸோ இந்த டெயில் பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பிளாஸ்டிக் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டீல் வந்து டேரெக்டாக இந்த இதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீழே எல்லாமே நல்லா சாலிடாக இருக்குது, எதுவுமே பிரச்சனை இல்லை. ஸோ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான். அண்ட் இது வந்து எக்ஸாஸ்ட்டு. ஸோ எக்ஸாஸ்ட்டுமே நல்லா சாலிடாக கொடுத்துருக்காங்க. ஃபுட் பெக்ஸ் இதெல்லாமே வந்து யூஸ்வலாக நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை. நார்மல் கம்ப்யூட்டரில் இருக்க மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இன்ஜின் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 124cc ஏர் கூல் இன்ஜின் தான் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. 11.4 வந்து மேக்ஸிமம் பவர் அண்ட் மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 10.5. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கியர்ஸ் வந்து 5 கியர்ஸ். பட் எனக்கு இதில் வந்து இருக்கிற எனக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் ஆனது அந்த 50 கிலோமீட்டர்ஸ் உள்ள ஓட்டும் போது என்ன பார்த்தீங்கன்னா கியர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஒரு ரொம்ப புஷ் கொடுத்து நம்ம பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப இருந்தது. ஸோ எனக்கு கியர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் DR37mm கன்வர்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. பட் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பட் இதில் தான் டெக்னாலஜி அடிஷனல் ஆட் பண்ணிருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மோனோஷாக்கு ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர்ஸ், தட் மீன்ஸ் மோனோஷாக் ஹைட்ராலிக் அப்சர்வர்ஸ் வந்து பின்னாடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே விட்டு எடுத்தோம். ஸோ எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. நமக்கு வந்து
அவ்வளோ பாடி பெயினும் நமக்கு ஹேண்ட்ஸில் வந்து பெயின்ஸும் அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ நைஸ், நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் தென் அப்படியே வீல்ஸ் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 19 இன்ச்சு தான். பட் பின்னாடி இருக்க வீல் மட்டும் பார்த்தீங்கன்னா 120 mm. தட் மீன்ஸ் வித் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெருசு. ஸோ இந்த செக்மெண்ட்டில் எதுலையுமே வந்து இவ்வளோ பெருசு கிடையாது. பட் நம்மளோட எக்ஸ்ட்ரீமில் வந்து இந்த இவ்வளோ பெரிய டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 240 mm, பேக்கில் வந்து 130 mm ட்ரம் பிரேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் இந்த கம்ப்யூட்டர்லேயே எங்கேயுமே கிடையாது. ஸோ ஏபிஎஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீமில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்ல ஆப்ஷன் தான், நல்ல விஷயம் தான். பேசிக் வேரியண்ட்டுக்கும் டாப் மாடலுக்கு, தட் மீன்ஸ் டாப் மாடல் சென்ஸ் ஏபிஎஸ் என்னபிள்டு. ஏபிஎஸ்க்கு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,500 5,000 வரைக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நல்ல வர்த்தபிள் அப்கிரேட் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்தபிள் அப்கிரேட் தான். பிரேக்ஸ்லாம் வந்து அல்டிமேட்டு. அதே மாதிரி நம்ம கார்னரிங்ஸ் பண்ணிட்டு போகும்போது, கார்னரிங் ஏபிஎஸ் கிடையாது, பட் கார்னர்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எடுத்து கொண்டு போகும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஸ்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ரோல் வந்து நல்லாவே ப்ளே பண்ணுது. அண்ட் ஈவன் டயர்ஸுமே கூட. ஸோ நமக்கு வந்து கார்னரிங்ஸ் ரொம்ப கார்னரிங் பண்ண முடியலனாலும் நார்மலாக லீனாக ப்ராக்டிக்கலாக ஓட்டும் போது நல்ல கார்னரிங்ஸ்க்கு வந்து இந்த டயர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ், தட் மீன்ஸ் இன்டெகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அட் எ டைமில் 2 பிரேக்ஸுமே பிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோ பண்ணோம். தட் மீன்ஸ் பட் அங்கேயுமே டிஸ்க் தான், பட் ஏபிஎஸ் இருக்காது. அண்ட் தென் இங்கே நம்ம ஹேண்டில் பாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வைடாக இருக்குது. அண்ட் இந்த கீக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் போர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்டும் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எங்கேயுமே இல்லாத அசாத் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பண்ணுற மாதிரி, தட் மீன்ஸ் லைட் ஆன் அண்ட் ஆஃப், தட் மீன்ஸ் ஹை பீம், லோ பீம் அண்ட் பாஸ், இண்டிகேட்டர் அண்ட் ஆரன். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்டார்ட் மட்டும். ஸோ தட் மீன்ஸ் மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி கீஸ் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேண்டில் பாஸ் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக சன்லைட்லேருந்து படுது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, பட் கொஞ்சம் மெயினாக இந்த ஆர்பிஎம்ஸ் தெரியும் பார்த்தீங்களா, அந்த ஆர்பிஎம்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன எழுத்தாக இருக்கிறதுனால டேரெக்டாக சன்லைட்ஸ் படும்போது நம்மளால் வந்து ரீடபிள் பண்ண முடியல அப்படின்றது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ பட் இவங்களோட காம்படிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்இடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்இடி போயாச்சு. ரைடரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையாவே டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் கொஞ்சம் கம்மியாக தான் டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் இருக்கும், ட்ரிப் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஆர்பிஎம் இருக்கும், அப்புறம் வந்து டைம் இருக்கும். அண்ட் தென் மைலேஜ், தட் மீன்ஸ் பெட்ரோல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றது காட்டும். அது போக கீர், என்ன கீர் இண்டிகேஷன்றது, ஃபஸ்ட் கீரா நியூட்ரல் கீரா அப்படின்றது காட்டும். அதுலேயுமே ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. ரொம்ப நல்ல லாங் புஷ் கொடுக்காம சும்மா லைட்டாக ஒரு புஷ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து கீரிங் வந்து தெரியல. ஸோ அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக டேங்க்கு இங்கே வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஃபைபர் தான். ஸோ ஃபைபராக இருந்தாலும் ஓகே, நல்லா மேனேஜபிள் தான். ஸோ இங்கே வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 liters கொடுத்துருக்காங்க. ஸோ 10 liters ஆஃப் கெப்பாசிட்டிக்கு நம்ம வந்து ஒரு கம்பெனி கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 66 கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சிட்டிக்குள்ளே ஃபுல்லாகவே ரைட் பண்ணி பார்த்தோம். ஸோ கம்ப்ளீட்டாகவே கிட்டத்தட்ட ஒரு சொன்ன 52 kilometers வரைக்கும் ஓட்டி பார்த்துட்டேன். ஸோ நான் போகும்போது 3 liters போட்டிருந்தேன். ஸோ 1.9 litersன்றது வந்து ரிசர்வ். ஸோ 52 kilometers, தட் மீன்ஸ் 52 kilometers சிட்டி விட்டு வெளியே வரும்போதே எனக்கு ரிசர்வ் விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம 52 kilometersன்றது சிட்டிக்குள்ளே மைலேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் ஹைவேல நம்ம ரைட் போகிறோம், வண்டி ஓட்டி பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் மேபி 56 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அண்ட் ரிசர்வ் பார்த்தீங்க அப்படின்னா 1.9 liters இதோட ரிசர்வ் கெப்பாசிட்டி. ஸோ அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து டைமென்ஷனுக்கு வருவோம். ஸோ ஆக்சுவலாக வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 136 kg தான். ஃபுல்லாக ஃபைபர்ன்றதுனால நமக்கு வந்து 136 தான் வந்து இதோட வெயிட். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 180 mm வரும். அண்ட் சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 794 வரும், நீங்கள் 794 mm. ஸோ பொசிஷனுமே அண்ட் கம்ஃபர்டபுளுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு அப்ரைட் பொசிஷனில் இருக்குது. கொஞ்சம் ஹேண்டில் பார் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. ஓட்டுறதுக்கும் நல்ல சேஃபாக, மீன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஹைட்டுக்கு பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து நல்ல கம்ஃபர்டபுள் தான். ஸோ சொன்ன மாதிரி 794 mmன்றது ஓகே, டீசென்ட். ஸோ ஒரு நார்மல் கம்ப்யூட்டருக்கு எவ்வளோ இருக்குமோ அந்த மாதிரி தான். அண்ட் நமக்கு ஓட்டும் போதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃபைபர்ஸ் வந்து இங்கே தான் இருக்குன்றதுனால நல்ல ஸ்பேசஸே இருக்குது. அண்ட் சீட்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல லாங்காக இருக்குது. பட் சீட்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு கம்ஃபர்டபுளான ரைடுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த பைக்கு. ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் ஹைவே க்ரூசிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஓகே. பட் பில்லியனுக்கு வந்து நம்ம இன்னொருத்தர் வந்திருக்காரு, வாங்க ப்ரோ. ஸோ பின்னாடி வந்து உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு எப்படி ஏறுறதுக்கு எப்படி இருக்குது, என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ
கொஞ்சம் ஹைட்டில் உட்கார மாதிரி இருக்கா? ஆமாம், கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏறும்போது கொஞ்சம் காலை தூக்கி போகிற மாதிரி இருக்குது ரொம்ப. ஓகே, ஆமாம். ஸோ சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஸ்பிளிட் சீட்ஸு. ஸோ ஸ்பிளிட் சீட்ஸு அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபேமிலிக்குன்னு வரும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்கள் பசங்களாக ஓடுறீங்க அப்படின்னா ஓகே தான். பட் உங்களுக்கு உட்காந்து கம்ஃபர்டபுள்? கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் என்ன, இப்போ நம்ம உட்காந்தும் போது இந்த பேஸுங்கிறது கொஞ்சம் பேக் கொஞ்சம் பின்னாடி போகிற மாதிரி இருக்குது. ஓகே, அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே 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 தேங்க்யூ. உட்காந்துருக்கும் போது சேம் சொன்ன மாதிரி சஸ்பென்ஷன்ஸ் வந்து ஒரு புஷ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஒரு புஷ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு நல்லா தட் மீன்ஸ் ஹைட்ராலிக்ன்றதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவுமே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக எக்ஸாஸ்ட் கேட்டுருவோம். இது பேசிக்காக வந்து நார்மல் தான். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமெல்லாம் இருக்குது, சவுண்டு பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, நார்மலாக இருக்குது. ஸோ இதுதான் பேசிக். பட் நீங்கள் ரைட்டில் போயிட்டு இருக்கும் போது சூப்பராக இருக்குது. ஸோ இதில் எதுவுமே இஷ்யூஸ்ன்ற மாதிரி சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ ஆக்சுவலாக இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து டிஸ்க் பிரேக்ஸு. ஸோ தட் மீன்ஸ் டிஸ்க் அலாங் வித் ஏபிஎஸ்ஸு. ஸோ ஏபிஎஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 1,60,000 வருது. சாரி, 1,06,000 வருது. 60,000 6,000 வருது. ஸோ இது போக நம்ம கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குல்ல, ஐபிஎஸ் சிஸ்டம்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 5,000 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இஃப் இன் கேஸ் மதுரை எடுக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இது சென்னை எடுக்கிறீங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், பட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்ன்னு கம்பேர் பண்ணும்போது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே வந்து சேம் தான். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வைசஸ் ரைடர். ஸோ ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ண போகிறோம், கம்பேர் பண்ணி வீடியோ போட போகிறோம். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பிஎம் மோட்டார்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி தான், ரைட் சேஃப், வேர் ஹெல்மெட். ஸோ பாய்.